விநாயகப் பெருமானை வணங்கி, என் தாய் தந்தையராகிய வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சாமியை வணங்கி, என் குலதெய்வமாகிய பச்சையம்மனை வணங்கி இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். நான் பேசப்போகும் தலைப்பு யோகங்கள். யோகம் என்றால் அதிர்ஷ்டம். யோகம் விஷ்கம்ப நாம யோகத்தை பற்றி நான் பேச போகிறேன். இது 27 நாம யோகத்துக்கு முதன்மை நாம யோகம். ஆனால் இது ஒரு கடைநிலை நாம யோகம். யோகத்தை எப்படி வழிபடுவது, யோகாதிபதியை நம்ம எப்படி பலப்படுத்துவது, ஒரு மனிதனை பாதாளத்தில் இருந்தாலும் அவனை காப்பாற்ற வேண்டிய கிரகம் எதுனா யோகாதிபதியும் கருணாதிபதியும் அவனுடைய குலதெய்வம் தான். அவன் ஏற்றம் இறக்கும் இந்த பிரிவில் ஏன் வருகிறது என்றால், அவன் போன பிரிவில் செய்த நல்லது கெட்டது, அவனுடைய 7 தலைமுறைகள் செய்த நல்லதும் பிரிந்திருப்பாங்க, கெடுதலும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிரிவில் அவன் பிரிந்திருப்பான். அதான் ஏற்றம் இறக்கத்தோடு ஒரு மனிதன் பிறக்கின்றான். சரி நண்பர்களே, இந்த பிறவியில் இந்த யோகத்துக்கு உண்டான மையப்புள்ளி நட்சத்திரத்தை அறிஞ்சு அதுக்கான தர்மங்களை செய்து புண்ணிய கர்மாவை நம்ம உருவாக்க வேண்டும். எதிர்காலத்தை குறிப்புவது விருச்சகம், நிகழ்காலம் என்பது தர்மங்கள். சாப்பாடு தான் மெயின். தண்ணியும் சாப்பாடு தான் ஒரு மனிதனை அதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் ஆடம்பரம்லாம் முன்னாடி. கடந்த காலம் என்பது திதியை, முன்னோர்களுக்கு கொடுக்கும் திதியை கடந்த காலத்தை குறிக்கும். சரி நண்பர்களே, இந்த விஷ்கம்ப நாமகத்தினுடான வழிபாட்டு முறைகள் சூட்சமத்தை பார்ப்போம். எப்படி 2 பாயிண்ட் தான். அதனுடைய நட்சத்திரத்தை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த நட்சத்திரத்தினுடைய தர்மங்கள், அதனுடைய வழிபாட்டு முறைகள், அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாரி தான். விஷ்கம்ப நாமயுகத்துக்கு உண்டான நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதுக்கு உண்டான யோகமான அதிபதி சனீஸ்வர பகவான். இவர் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவர். பூச நட்சத்திரம் தான் யோகமான மையப்புள்ளி நட்சத்திரம். அவியோகி திருவோண நட்சத்திரம், சந்திர பகவான் அவியோகியாக வருவார். இந்த பூச நட்சத்திரம் என்பது கடுமையான உழைப்பின் மூலியமாக முன்னேறக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த யோகத்தில் பிறந்தாலே கடுமையான உழைப்பாளிகள், உழைப்பின் மூலியமாக முன்னேறக்கூடியவர்கள். ஆனால் அவியோகி திருவோண நட்சத்திரம் சந்திர பகவான் வருவதனால் பெண்கள் மூலியமாக பிரச்சனை இருக்கும். தாய் வழி உறவுகள் பெண்கள் மூலியமாக காமனாகவே பெண்கள் இவர் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க வம்பு வழக்குகள் பெண்கள் மூலியமாக வம்பு வழக்குகள் இருக்கும். இந்த அவயோக தோஷத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுவது? சரி நண்பர்களே, பூச நட்சத்திரம் தான் உங்களுக்கு உண்டான யோகமான நட்சத்திரம், மையப்புலி. இதனுடைய தன்மைகளை பார்ப்போம். இது நீ பலப்படுத்தினாலும் யோகாதிபதி பலப்படுவார். அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருந்தால் கூட உங்களுக்கு பலப்படுத்து நன்மை செய்ய கடமைப்பட்டுருவார். ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் அவங்க இதுதான் பர்மனெண்ட்டான சொல்யூஷன், லைஃப் லாங். ஒரு மனிதனின் விஷ்கம்ப நாமகத்தில் பிறந்தால் இதுதான் அந்த யோகாதிபதி தான் உங்களுக்கு கடைசி வரையும் இது வழிபாட்டு. இது பூச நட்சத்திரம் என்றால் என்ன? பூச நட்சத்திரனுடைய தன்மைகள் என்ன? பூச நட்சத்திரம் என்பது பூச நட்சத்திரத்தில் அன்னத்தை குறிக்கும். ஏன்னா அதில் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் ஜோதியான நட்சத்திரம். அவர் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டவர். 2வது அரச மரம், இதனுடைய விருச்சகம். அரச மரம் எங்கெங்கெல்லாம் எந்த கோயிலுக்கு வருகிறதோ விருச்சகமோ அதெல்லாம் உங்களுக்கு 100% நன்மையை தரும். இதனுடைய பறவை காகம். இந்த நட்சத்திரத்தில் உச்சமான கிரகம் குரு பகவான் தான் உச்சம் அடைவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அரச மரத்துக்கு, இதனுடைய விருச்சகம் அரச மரம், நீங்கள் விருச்சகத்தை தண்ணி ஊற்றுவதும் 2 பேருக்கு சாப்பாடு போடுவதும் சமம். அதுக்கு அந்த அரச மரத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமடைவதால் டெய்லி ஊற்றினா சிறப்பு தான். அதில் மஞ்சள் கலந்து ஊற்றினா குரு பகவான் உச்சமடைகிறார். மஞ்சள் கலந்து 1 லிட்டர் தண்ணியாக டெய்லி ஊற்றுவது உங்கள் புண்ணிய கர்மா இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் தடைகளை நீக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்படி இல்லைன்னா பூச நட்சத்திரம் அன்றோ சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திரத்திலோ அன்றோ அரச மரத்திற்கு தண்ணி ஊற்றலாம். இது உங்களை உயர்வை தரும், சங்கடங்களை நீக்கும், தடைகளை நீக்கும். விருச்சகம் சாதாரணமாக எடுத்துட்டாங்க. விருச்சகம் என்பது பெரிய ஒரு இது. விருச்சகம் தான் ஒரு கோயிலுக்கு முக்கியமானது. அதனுடைய வேர் அனைத்து எந்த ஒரு விருச்சகம் ஒரு கோயிலுக்கு அது விருச்சகம் வேறு போய் மூலஸ்தானத்தில் போய் இருக்கும். விருச்சகம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கு தண்ணி ஊற்றுவது அவ்வளோ எதிர்காலத்தை குறிக்கும். உங்கள் சங்கதிகள் நல்லா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அருட்பெருஞ்சோதி இந்த நட்சத்திரத்தில் இருப்பு, அவர் தான் ஜோதியானவர்.
அவர் குறிக்கோளே வந்து பசி, வேலைக்கு போக முடியாதவனுக்கு ஒரு வேளையாதும் சாப்பாடு கொடுப்பது. அவர் வந்து பல்லாயிரக்கணக்காக இன்றும் அவருடைய பேரால் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடுகள், அன்னங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. கண்டிப்பாக இந்த நாமகத்தில் பிறந்தவர்கள் அமாவாசை அன்றோ, எப்பொழுது தர்ம செய்வன் அமாவாசை அன்றோ, வைத்திருதி நாமகம் அன்றோ, வேதிபாதி நாமகம் அன்றோ, இல்லைனா தமிழ் மாதம் பிறகுதில்ல முதல் நாள் அன்றைக்கி கூட உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாரி ஒருவருக்கோ 8 பேருக்கோ 5 பேருக்கோ வருமானம் கம்மியாக இருந்தால் ஒருத்தருக்காவது தண்ணீரோடு கொடுக்கணும். ஏன்னா தண்ணீர் என்பது அவயோகி, சந்திர பகவானை குறிக்கும். இதுவுமே கொடுப்போனால் அவயோகி தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிவர்த்தி ஆகும். அன்னம் என்பது மாதத்துக்கு ஒருவருக்கு 5 பேருக்கு உங்கள் மன திருப்தி ஆகிடும். ஒருவருக்கு நீ கொடுத்துருவாங்க, அதுவே உங்களுக்கு பெரிய உங்களுக்கு வந்து பல அந்த கெட்ட கருமாக்கள் ஒழியும். நல்ல புண்ணிய கருமாக்கள் இன்க்ரீஸ் ஆகும், தடைகள் நீக்கும். மாதம் இந்த வருது பற்றியா அமாவாசைக்கோ இல்லை தமிழ் முதல் நாளோ ஒரு சாப்பாடு தண்ணீரோடு கொடுங்க. ரோட்டில் படுத்துக்காங்க. ஏன்னா இது வந்து சனீஸ்வர பகவான் நட்சத்திரம். ரோட்டில் வந்து கண்ணு தெரியாதவன், குள்ளமாக வேலைக்கு போக முடியாத முடம் முண்டி கண்ணு தெரியாத வயதானவர்கள் ரோட்டில் படுத்துங்கிறான் பார். வேலைக்கே சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு நீ கொடுங்க தேடி போய் ஒரு சாப்பாடு வேணும் கொடுத்தா உங்களுக்கு யோகாதிபதி பலப்படுவார். உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கும், உங்களை காப்பாற்றும். சில நீங்கள் கண்கூட மாதம் கொடுத்துனாங்க ஒரு சாப்பாடையாவது. கடை வாங்கி பண்ணக்கூடாது, உங்கள் சத்துக்கு ஏற்ற மாரி நான் சொல்கிறது. இரண்டாவது, இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். இதுதான் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மையப்புள்ளி. இதனுடைய தன்மைகள்: தானம் செய்வது, விருச்சிகத்துக்கு தண்ணி ஊற்றுவது, காக்காய்க்கு பறவைகளுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச தண்ணீரோடு வச்சு காக்காய்க்கு நீங்கள் சிறுதானியம் போடுவது, சாப்பாடு வைப்பது சிறப்பு. இதுதான் இது வந்து நீங்கள் யோகாதிபதி பலப்படுவார். இதுக்கு உண்டான ஆலயத்தை நம்ம எப்படி போய் வழிபடுவது, இரண்டாவது இன்னொரு குறிப்பு. அதேமாரி உங்கள் வீட்டில் வந்து நல்ல பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், ஏதோ நல்ல சுப காரியங்கள் நடக்க சொல்ல ஒரு 5 கிலோ அரிசியாவது வாங்கி இந்த வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க அந்த ட்ரஸ்ட் நிறுவனங்கள், அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அந்த 5 கிலோ அரிசி வந்து 30 பேர் பசியை ஆற்றும். இதை விட ஒரு பாக்கியம் எது கிடையாது. இது வந்து உங்களோட தடைகளை நீக்கிடும், உங்களோட சங்கதிக்கு நல்லது. இதுமாரி நீங்கள் கொடுத்து பழகுங்க. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மைகள் இது. அவங்க அருட்பெரும் தொண்டை டெய்லியும் மூலிகை கல்வி கொடுக்குறாங்க, எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க. நீங்கள் 5 கிலோ நொய்யை அரிசியாவது வாங்கி கொடுங்க. உங்கள் பிறந்த நாள் உங்கள் வீட்டை சுபனை சண்டி பண்ணி உங்கள் கையால் கொடுத்து பாருங்கள், சிறப்பு. இரண்டாவது, இதனுடைய ஆலயங்களை சென்று எப்படி வழிபடுவது. ஆலயங்கள் இந்த அரச மரம் எங்கெல்லாம் விருச்சிகமாக வருதோ நெட்டில் போட்டால் வந்துடும். அந்த கோயிலுக்கு அனைத்துமே உங்களுக்கு வந்து சிறப்பு தரும். அரச மரம் உள்ள விருச்சிகமாக வர அனைத்து கோயிலுமே சிறப்பாக தரும். சரி, நான் ஒரு சிறப்பான கோயில் தரேன். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். தென்திட்டைக்குடி வஜிஷ்டேஸ்வரர் சுயம்பலிங்கத்துக்கு போகிற அதிகம். வருஷத்துக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு எப்படி போகிறீங்களோ குலதெய்வ வழிபாடு சிறப்பு. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு நாளாவது இந்த பூச நட்சத்திரன்றோ இல்லை அல்லது சனீஸ்வர பகவான் எந்த சாரத்தில் நிற்கின்றாரோ எந்த வீட்டில் அதேமாரி சனீஸ்வர பகவான் உங்கள் சாதகத்தை எந்த வீட்டில் இருக்கோ அதன் வழியாக தான் உங்களுக்கு யோகம் வரும். நோட் பண்ணி பாருங்கள். அவர் உங்களுடைய லக்கணத்துலேருந்து எத்தனாவது பாவத்துக்கு எந்த வீட்டு வழியாக எங்கே நிற்கிறாரோ அதன் வழியாக தான். இதுவுமே செய்யலாம். வந்து அவர் நல்லா பலப்படுவார். அவர் வந்து நல்லா பலப்படுத்த வேண்டும். அப்போ தான் உங்கள் யோகங்கள் வந்து வரும், இந்த தர்மங்கள் செய்வதனால். சரி, இந்த ஆலயத்துக்கு போகலாம். தென்திட்டைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு, தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுலேருந்து டவுன் பஸ் போகுது. பூச நட்சத்திரம் அன்றும் சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு மாரியாவது குலதெய்வத்துக்கு போகிற மாரி கண்டிப்பாக போகணும். இதுதான் பர்மனெண்ட் சொல்யூஷன். போகிறீங்க, அந்த கோயிலுடைய தலை விரிச்சிங்க, முல்லைப்பூ இங்கே வாங்கிக்கிங்க, நெய் வாங்கிக்கிங்க, வீட்டிலே ப்ரிப்பேர் ஆகிடுங்க, விளக்கெல்லாம் எடுத்துங்க, போங்க. ஒரு 8 பேர் சாப்பாடு வாங்கிக்கோங்க. தஞ்சாவூரில் 8 என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம். சனீஸ்வர பகவான் 8க்கு உரியவர். 8 பேருக்கு அந்த கோயில் வாசப்படியில் அவங்க என்ன பாவம் செய்யலான்னு தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் 8 பேர் உங்கள் கையால் அன்னத்தை கொடுங்க. தண்ணீரோடு கொடுக்க வேண்டும். தென்திட்டைக்குடி குருஸ்தலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகுது. கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை போய் வாங்கினீங்க. அப்போ தான் குரு உங்களுடைய யோகாதிபதி பலப்படுவார். யோகம் என்றால் அதிர்ஷ்டம். போங்க. அது வந்து
அதேமாரி வந்து இந்த ஒரு 4 லக்கணக்காரர் பார்த்து போங்க. இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம். ஏன்னா இவங்க வந்து குரு வந்து 6, 8 தான் போகலாம். ஏன்னா குரு வளர்க்கக்கூடாது. ஏன்னா குரு வந்து அங்கே குருக்கெல்லாம் குருவாக இருக்கிறார். ஆதி குருவாக நின்ற கோலத்தில் உள்ளார். அதனால் வந்து இந்த 4 லக்கணத்துக்காரங்க வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான தர்மங்களை செய்து வரலாம். இல்லை குரு 6, 8 தான் போய் வரலாம். ஏன்னா குரு அங்கே பலமாக இருக்கிறார். அங்கே போனால் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த 4 லக்கணம் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் 6, 8 தான் போய் வரலாம். இல்லைனா இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டான தர்மங்கள் செஞ்சாலே பரவாயில்ல. அந்த கோயில் வஜிஷ்டேஸ்வரர் அங்கேயே வந்து சக்கர தீர்த்தம் இருக்கிறது. உள்ளே நுழைஞ்ச உடனே கருங்கற்களான கொடிமரம் இருக்கிறது. விநாயகரை வழிபடுங்க. விநாயகர் விளக்கு, அம்பாள், உலகநாயகி அம்பாள் தாயார் இருக்கிறாங்க. அங்கேயே ஒரு அதிசயம் என்னென்னா அந்த தாயாருக்கு மேலே நட்சத்திரம் இருக்கும். என்னென்னா ராசிக்கு மேலே அந்த ராசிக்கு ஏற்ற நேராக நின்று அந்த தாயாரை வழிபடலாம். குரு அங்கே அந்த பெரிய அதிசயம் அங்கே அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாரி கல் மேலே இருக்கும், பொருத்தப்பட்டு இருக்கும். அந்த தாயாரை உலகநாயகி அந்த தாயாரை வந்து வணங்கிட்டு குரு வந்து நின்ற கோலத்தில் குருவுக்கெல்லாம் குருவாக உள்ளார். இந்த கையில் காசு நிற்காதவங்க, இந்த தங்கம் எப்பயுமே வீட்டில் இருக்காது, பேங்க்கு போய்டும், அடகு போகும், பணம் ஜிப்ஸி எவ்வளோ காசு வந்தாலும் நிற்காதுன்னு சொல்கிறாங்கல்ல. அங்கே போய் குருவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய் விளக்கு போட்டுட்டு ஜென்ரலாகவே அது சிறப்பை தரும். ஏன்னா குரு வந்து அங்கே வந்து ஆதி குருவாக நிற்கிறார். 2வது நவகிரகத்தில் யோகாதிபதி சனீஸ்வர பகவான் மங்கள சனியாக உள்ளார். முல்லைப்பூ இங்கே ரெடி பண்ணிட்டு எல்லா சாமிக்கும் முல்லைப்பூ கொடுத்து, ஏன்னா தலைவிரிச்சிங்க முல்லைப்பூ. அங்கே வஜிஷ்டேஸ்வரர் சுயம்பலிங்கம், சுயம்புக்கு பவர் அதிகம். என்றைக்குமே எந்த கோயிலுமே சுயம்புவாக இருக்கிற தெய்வங்கள் அனைவரும் 100% பவர் அதிகம். விருச்சிகத்துக்கு மாரி அதுவும் சுயம்புக்கு பவர் அதிகம். 2வது அங்கே சந்திரக்கல் மேலேயே அவருக்கு மேலே பொருத்தப்பட்டுள்ளது. அந்த ஒரு அதிசயம் பாருங்கள். அவியோகி சந்திரன் அங்கே வருகிறார். சந்திரக்கல் அங்கே வஜிஷ்டேஸ்வரர் மேலே பொருத்தப்பட்டுள்ளது. அது காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி 24 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ராப் இன்னும் விழுந்து கொண்டு இருக்காது. போய் விளக்கு போட்டு முல்லைப்பூ எல்லா தெய்வத்துக்கு விளக்கு போட்டு 2 மணி நேரம் அங்கேயே இருந்து அர்ச்சனை பண்ணி அந்த வைப்ரேஷன் இருக்கணும். போனோடனே கூட வந்துடக்கூடாது. 2 மணி நேரம் அமர்ந்து யோகாதிபதியை பலப்படுத்தி இந்த தர்மங்களை செய்து வழிபாட்டு வருங்க. இது வந்து சிறப்பு. உங்களை யோகாதிபதியை வலுப்படுத்தும். ஏன் சொல்கிறேன்னா தர்மம் தான் மெயின். தர்மம் செய்தாலே பல தோஷத்தை அடிப்படும். நான் சொன்ன மாரி 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம். மாதத்துக்கு இதுமாரி வரணும் ஒரு சாப்பாடை தண்ணீரோட கொடுப்பது அது வந்து பல தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். நண்பர்களே, விருப்பம் உள்ளவர்கள் மேலும் உங்கள் யோகாதிபதி கரும நட்சத்திரத்திலையோ, முடக்கிலையோ, அவயோகி வீட்டிலையோ, அவயோகி சாரத்திலேயோ, இல்லை வைநாசிக நட்சத்திரம் இருந்தால் கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருப்பார். அதுக்கு உண்டான ஆலயத்துக்கு அறிந்து அதுக்கு வழிபாட்டு பண்ணுவதனால் யோகாதிபதியை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டும். விருப்பம் உள்ளவர்கள் இந்த 300 ரூபா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஒரு 300 ரூபா அனுப்பிச்சி உங்களுடைய பெயர், முகவரி, ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்குண்டான வழிபாட்டு இன்னும் யோகாதிபதியை நம்ம பலப்படுத்த வேண்டும். நான் எழுதி உங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படும். அந்த கோயிலினுடைய யோகாதிபதி அங்கே போய் இருக்கிறார். அவர் வந்து ஏன்னா கரும நட்சத்திரமோ வேறு எங்கே இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அதுக்குண்டான ஆலயத்துக்கு போனால் உங்கள் யோகாதிபதியை பலப்படுத்தலாம். நான் சொன்ன மாரி தர்மங்களை கண்டிப்பாக செய்தால் இதுக்கு மட்டும் இல்லை, அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். பாவக்கருமாவை குறைத்து புண்ணிய கருமாவை இன்க்ரீஸ் ஆகும். கருமா எப்படி செய்யுதுன்னா, சாதாரண முழாமல் இருந்து ஒரு பறவை இனத்தை இப்போ முழாமல் ஒரு புறா இருக்குது, கல்லால் அடிச்சிடுற அது இறந்து விட்டால் புறா என்பது சுக்கரன் பெண், அது 7 தலைமுறைக்கு தாக்கும். இதுமாதிரி தான் கருமா, சும்மா கிடையாது. அதனால தான் தர்மம். இந்த தர்மம் வந்து பல தோஷங்களை என்ன தோஷங்கள் அடிபட்டு போனீங்க மாதம் கொடுத்து பாருங்கள். சாதாரணமாக உங்களுடைய தடைகளை நீக்கி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சங்கதி நல்லா இருப்பாங்க. தர்மம் தான் ஃபஸ்ட்டு. உங்கள் யோகத்துக்கு உண்டான இந்த நட்சத்திர புள்ளியை அறிந்து அதுக்கேற்றமே தர்மம் செய்வது, விருச்சிகத்துக்கு தண்ணி ஊட்டுவது, இது பண்ணுவதனால் பொதுவாகவே இது உங்களை காப்பாற்றும், நிம்மதியை தரும். சிறு நண்பர்களே, அடுத்த யோகத்தை பற்றி பார்க்கலாம். சரி நண்பர்களே.